வாக்கு திருட்டுதான் மிகப்பெரிய தேசவிரோத செயல் என்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக பேசியுள்ளார். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஹரியானா தேர்தல்களிலும் முறைகேடு நடந்ததாக தேர்தல் ஆணையம் மீது அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழலில் மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி தேச ஒற்றுமைக்கு காஞ்சிபுரம் பட்டுச்சேலையை மேற்கோள் காட்டி பேசினார். A Kanchipuram sari might have a golden thread, but the golden thread means nothing without the green thread or the yellow thread. A nation is also a fabric. It's a fabric made up of 1.4 billion people. இந்தியாவில் அனைத்து அரசு நிறுவனங்களையும் RSS கைப்பற்றி வருவதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் முதல் பேராசிரியர்கள் வரை அனைத்து பொறுப்புகளையும் RSS கைப்பற்றி உள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்தார். இதற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. हम लोग शांति से सुनना चाहते हैं और ये आप लोग सुनिए ना क्या कहना चाहते हैं. धमकी देंगे आप. हम लोग सुनने के लिए बैठा है. अभी तक नेता प्रतिपक्ष एक शब्द चुनाव सुधार पे अभी तक आया ही नहीं है. பின்னர் பேசிய ராகுல் காந்தி தலைமை தேர்தல் ஆணையர் நியமன குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏன் நீக்கப்பட்டார் என்று கேள்வி எழுப்பினார். இந்திய தேர்தல் ஆணையர் நியமன குழுவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று கூறினார். வாக்கு திருட்டுதான் மிகப்பெரிய தேச விரோத செயல் என ராகுல் காந்தி காட்டமாக தெரிவித்தார். By saying that the biggest anti-national act you can do is vote chori. There is no bigger anti-national act that you can do than vote chori. Because when you destroy the vote, you destroy the fabric of this country. You destroy modern India, you destroy the idea of India. வாக்குச்சாவடியின் CCTVக்கள் 45 நாட்களில் அடிக்க வேண்டுமென சட்டம் கொண்டு வந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி இங்கு தேர்தல் தேதியை பிரதமர் தான் முடிவு செய்வதாக சாடினார். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் வாக்கு திருட்டு மூலம்தான் பாஜக ஆட்சிக்கு வந்திருப்பதாகவும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாஜகவினர் ஹரியானாவில் வாக்களித்தது குறித்து தேர்தல் ஆணையம் ஏன் பதிலளிக்கவில்லை என்றும் வினவினார். Has appeared 22 times on the voter list in Haryana. And not only that, there is one woman whose name has appeared 200 times, more than 200 times in one booth in Haryana. And it is very clear, and I have proven without doubt, that the election of Haryana was stolen. And the theft was ensured by the Election Commission of India. I've said it again and again and again. வாக்குப்பதிவு இயந்திரத்தை சோதனை செய்ய அனுமதியுங்கள், அதில் என்ன இருக்கிறது என்பதை தங்களின் வல்லுநர்கள் ஆய்வு செய்யட்டும் என்றும் ராகுல் காந்தி பேசினார். வாக்கு திருட்டை தடுப்பதுதான் தேர்தல் சீர்திருத்தமாக இருக்கும் என்று கூறிய ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதிகார மையத்துடன் தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து விட்டதாகவும் வாக்காளர் பட்டியல் குளறுபடி காரணமாகவே பாஜக ஆட்சியை பிடிப்பதாகவும் சாடினார்.